அவ்வளவுதான் எனக்கு. இதோ என் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தது பொண்ணு, இதோ என் நண்பன் பைத்தியக்கார, என் அம்மா, என் அப்பா, காசோட தெருக்கள், என்னை விட்டு போன என் உடம்பு, இருந்தாலும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற என் உயிர். நான் எந்திரிச்சுக்கலாம், ஆனா யாருக்காக? நான் சத்தம் போடலாம், யாருக்காக? என் காதல், ஜோயா, பிந்தியா, முரளி, காசியோட வாசனை எல்லாம் என்னை விட்டு தூரமா போகும். ஆனா நான் யாருக்காக எந்திரிக்கணும்? யார் மறுபடியும் கஷ்டப்பட்டு பொறுமையா காதலிச்சு மனசை உடைச்சுக்கிட்டு? யாராவது போகாதன்னு சொல்லுங்கப்பா. இதோ கல்லு மனசோட என் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறாளே இவ, இப்போ இவ கூட்டா கூட நான் திரும்பி வந்துடுவேன். ஆனா மாட்டேன், திரும்ப வர மூடு. பேசாம கண்ணை மூடி தூங்குறது தான் இன்னும் நிறைய அர்த்தம் இருக்குன்னு தோணுது. ஆனா ஒரு நாள் திரும்பி வரும், அதே கங்கை கரையில உடுக்க வாசிக்க, அதே காசி தெருக்குல ரெக்க கட்டி பறக்க, மறுபடியும் ஒரு ஜோயாவை காதலிக்க.